ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 100 டேஸ் மினி vlog சேலஞ்ச். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சென்னை தான் போயிட்டுருக்குறோம். பாப்பாவுக்கு கிளாசிக்கல் டான்ஸில் ஒரு காம்படிஷன் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அவங்க பரதநாட்டியம் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளோட ஜேர்னி இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒசூர் டு சென்னை போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி சாட்டர்டே 12th, டைம் பார்த்திங்கன்னா 12 o'clock. நம்ம ஒசூர்லேருந்து கிளம்பும்போது சரி அப்படியே போகலான்னு போயிட்டு இருந்தால் போகிற வழியிலே ஒரு பிரச்சனை. என்னன்னு பார்த்தா நம்மளோட ஃபாஸ்டேக் வந்து ஒர்க் ஆகலை, ரீசார்ஜ் பண்ண முடியல. ரீசார்ஜ் பண்ணால் பேமெண்ட் ஃபெயில்டுன்னு காமிச்சிது. அப்போதைக்கு 2 டோல் கிராஸ் பண்ணியிருந்தோம். எப்போவுமே அந்த மாதிரி ஆனதில்லை. ஸோ ரிஸ்க் வேணான்னு சொல்லிவிட்டு புது ஃபாஸ்டேகே வாங்கியாச்சு. ஸோ இந்த ப்ராப்ளமில் எங்களுக்கு வந்து ஒரு 1 hour கிட்ட டைம் அங்கே வேஸ்ட் ஆயிருச்சு. ஆனால் நாங்கள் ப்ரீவியஸாகவே தான் கிளம்பியிருந்தோம். அதனால் எங்களுக்கு ஓகே, டைம் மேனேஜ் ஆயிடுச்சு. நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் முடிஞ்சதுன்னு நினச்சோம். அப்படின்னா போகிற வழியில் வந்து லைட்டாக தூறல் இருந்தது. ஆனால் சென்னைக்கு நியர்பை போகவே ரொம்ப அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்தது. நம்ம போயிட்டே இருக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock மேலே ஆயிடுச்சு. சரி அப்படியே கொஞ்சம் டீ பிரேக்கு நிப்பாட்டலாம், மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, நம்ம ப்ரீவியஸாகவே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ பிரேக்குக்கு தான் ஒரு ஸ்டாப்பிங் போட்டிருந்தோம். சூப்பராக டீ குடிச்சிட்டு பசங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் பசங்களுக்காக முறுக்கு, அதுக்கப்புறம் கடலை மிட்டாய், அப்புறம் புட்டிங்கு, இது 3 வாங்கி கொடுத்துருந்தோம். கைஸ், போக சரியான மழை. சென்னையில் மழைன்னு சொல்லி நான் நியூஸில் கேட்டிருக்கேன். ஆனால் டைரெக்டாக இப்போ தான் பார்க்குறேன். அடமழை அடித்ததில் எனக்கு கொஞ்சம் பயமே வந்துருச்சு. பாப்பாவுக்கு காம்படிஷன் நடக்கிற காலேஜ் பக்கத்துலேயே ரூம் எடுத்திருந்தோம். அப்படியே ரூமில் திங்ஸ்லாம் வச்சுட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு பை வாக்கில் நைட் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். பசங்க வந்து பரோட்டா கேட்டிருந்தாங்க. அதனால் எல்லாருக்குமே பரோட்டாவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எக் நூடுல்ஸ் வாங்கியிருந்தோம். கைஸ், எக் நூடுல்ஸ் வந்து நல்லா ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் நல்லா பண்ணியிருந்தார். அது நல்லா இருந்தது. பரோட்டாவோட டேஸ்ட்டு ஆவரேஜாக இருந்தது. ஆனால் இதுக்கு மேலே நம்ம கடையை தேடி போனோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகிட்ருக்கும். ஆல்ரெடி ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயாச்சு. அதனால் நூடுல்ஸோடு முடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நூடுல்ஸும் அதுக்கப்புறம் ஆம்லேட்டும் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது தான் பார்த்தா அந்த கடைக்கு பக்கமே ரோஸ் மில்க் இருந்தது. இங்கே 40 rupees சொல்லியிருந்தாங்க லார்ஜ் கப்பு. இப்போ நமக்கு தான் பையா ரெடி பண்ணிகிட்ருக்காரு. கைஸ், ரோஸ் மில்கோட டேஸ்ட்டு நிஜமாகவே சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம எதுக்கு போனோன்ற கதையே மறந்துருக்கும் தானே. காம்படிஷனில் பாப்பா வின் பண்ணாலா என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.